சரம்ங்கிறது மூவ் ஆகி கொண்டே இயங்கக்கூடிய லக்னம், மூவபிள் லக்னம்னு பேர் இருக்கு. அப்ப சரராசிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ராசி: மேஷம், கடகம், துலாம், மகரம். அப்ப சரலக்னம்னா 1, 4, 7, 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த சரலக்னத்து ஒரு வந்துருச்சுன்னா சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி எடுக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லா சரலக்கணங்களுக்கும் பாதகாதிபதி வந்து 11ஆம் இடம். மேஷத்துக்கு கும்பம் வந்து பாதகஸ்தானம். அந்த இடத்துக்கு அதிபதியான சனி பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதுதான் ஜோதிடத்துல முதன்மையான ஒரு பாயிண்ட். பாதகாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்தாலும் அந்த லக்கணத்துக்கு தான் சனி பாதகாதிபதி, மற்ற லக்கணத்துக்கு கிடையாது. அப்போ மேஷ லக்கணமா இருந்து சனி எந்த இடத்துல இருந்தாலும் அது பாதிப்பை உருவாக்கும், பாதகத்தை செய்யும். அதே போல மேஷ லக்கணத்துக்கு பாதகஸ்தானமான கும்பத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகமும் பலன் தராது, பாதகத்தை செய்யும்.